இப்போது நம்ம வயசை நம்ம வாழ்கிறோங்க. வாழ்ந்து வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு வயசாகி போச்சு. வயசாச்சுன்னா ஒரு 70, 80க்கு டச் ஆகுது. அந்த அளவு கடவுள் வச்சுருந்தாருன்னா அந்த ரேஞ்சு. அப்போது நாம் உட்காந்து ஓசனை விடணுங்க. ஓசனை விடும்போது என்ன ஓசனை விடணும்னா, வாழ்க்கையில் நாம் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன நல்லது பண்ணியிருக்கோம், என்ன கெட்டது பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கணுங்க. என்னங்க, இந்த மனசை கேட்கணும். நான் என்ன நல்லது பண்ணியிருக்கேன், என்ன கெட்டது பண்ணியிருக்கேன், வயசு கோளாறுல என்னென்ன பண்ணியிருக்கேன், ஏது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்து அதுக்கு வருந்தணுங்க. வயசான காலத்தில் கூட வருந்தோணும். வருந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஓமத்தை போட்டு, நான் முருக பக்தனுங்க, எனக்கு ஓரளவுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஓமத்தை போட்டு, நல்ல ஒரு ஓமம், பெரிய ஒரு ஓமத்தை போட்டு, வீட்டில் ஒரு ஓமத்தை போட்டு, இந்த பாவத்தை செஞ்சதுக்கே மன்னிப்பு கேட்டு அவர் ஓமத்தை போடணுங்க. ஐயர்கிட்ட சொன்னால் செய்வாங்க. இந்த பாவத்தை செஞ்சதுக்கு இத்தனை பாவம் நான் செஞ்சுருக்கேன், கடவுளே தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணி தொலைச்சிட்டேன், எனக்கு மன்னிக்கணும்னு சொல்லி அவரை வேண்டி அந்த ஓமத்தை வளர்த்தணுங்க. அந்த ஓமத்தை வளர்த்தி அவர்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டு, என்னங்க, மன்னிப்பு கேட்டு அந்த பூஜை புனிஸ்காரம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கன்சர் ஆகுன்னு சொல்ல வர்றேன். ஆமாங்க, கன்சர் ஆகும்போது உங்களுக்கு சில ஆயுசு காலம் முடியும் போது கொஞ்சம் நம்ம பயணம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாருங்கள், எப்பவுமே சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடக்கணுங்க. 1. 2வது, நம்ம மாதிரி மனுஷர் துரோகமோ தப்போ அவங்கள வதைக்கிறதோ கூடவே கூடாதுங்க. பர்சனலாக இருந்தாலும் சரி, நீ கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, மனுஷருக்கு மட்டும் வதைக்கக்கூடாதுங்க. அது உடனே இம்மிடியட்டாக எஃபெக்ட் ஆகுங்க. என்ற வயசுக்கு நான் சொல்கிறேங்க. நான் முருக பக்தனுங்க, நல்ல ஒரு ஆன்மீகவாதிங்க நான், என்னங்க. அதனால் மனுஷருக்கு மட்டும் எப்பவுமே ஒருத்தரை வதைக்கவோ ஒருத்தர் துன்புறுத்தவோ கூடாதுன்னா அது அப்படியே பாதிக்குங்க. ஏன்னு கேட்டால், அந்த மனுஷன் கடவுளாக படைக்கப்பட்டவன். என்னங்க, செடி நீங்கள் வச்சு செடி தண்ணி வருதில்ல, அது மாதிரி இல்லைங்க. கடவுளாக படைக்கப்பட்ட அந்த மனுஷனை நீ வதைக்கிறதுக்கு நீ யார்? உழைப்பு வாங்கிக்க, கூலி கொடு. என்னங்க, உழைப்பு வாங்கிக்க, கூலி கொடு. அதுதான் உங்களோடைய லிமிட்டு. அவங்கள வதைக்கிறதுக்காரு அவர் சரியில்லையா, அடுத்த ஆள் வாங்கிக்க, அடுத்த ஆள் கூப்பிட்டுக்க, அவர் வேண்டான்ற ரிஜெக்ட் பண்ணிடு. அதுதானே உங்களுடைய பழக்க வழக்கம். மனுஷன் அவங்கள வதைக்கவோ கூடினா உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு தலைக்கட்டுக்கு அந்த பாவம் தீராதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே.